18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அரசியல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா மாறிக்கிட்டே இருக்கு. திடீர்னு கிறிஸ்மஸ் வேற உள்ள வரப்போகுது. அதனால எல்லா தலைவர்களும் எல்லாரும் சேர்ந்து கேக்கு வெட்டுவோம், அதை வெட்டுவோம், இதை வெட்டுவோம், சூப்பரா கொண்டாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. வாங்க, அரசியல் பரபரப்புக்கு இடையில நமக்கு கிடைச்சதை உங்களுக்காக அள்ளி தர்ற நிகழ்ச்சிக்குள்ள போவோம். செம சினிமாக்குள்ள போறோம். இப்பெல்லாம் அப்பப்ப யாராவது ட்ரெயின்ல ஏற போறோம்னு சடக்குன்னு வலிக்கு விழுந்துடுறாங்க. கர்நாடக மாநிலத்தில் மாண்டியாவில் இப்படி தான் ஒரு ஐயா குடுன்னு ட்ரெயினில் ஏற போயிருக்காரு. வலிக்கு விழுந்து நல்ல வேலை உள்ளே போகிற நேரத்தில் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படியே புலி மாதிரி பாஞ்சு லவக்குன்னு இழுத்து இந்த பக்கம் போட்டார். அவருக்கு ஒரு சல்யூட்னாலும் இனிமேல் வண்டி ஏற போகிறவங்க ஒன்று சீக்கிரம் போங்க, இல்லைன்னா அந்த வண்டியை விட்டுட்டு அடுத்த வண்டியில் போங்க, அவ்வளவுதான். திண்டுக்கல்ல பாருங்க, ஒரு ஐயா, நான் தனியா இருந்தா எனக்குள்ள பல சொரூபங்கள் அமைதியா இருக்கு. அதுவே நான் லைட்டா மது நண்பனை அரவணைச்சுக்கிட்டா அந்த சொரூபங்கள்லாம் விஸ்வரூபம் எடுத்து வெளியில பொத்துன்னு விழுந்து ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணியே திருணும்னு ரோட்டுக்கு வருது. பார்த்தா ஆள் இல்ல, பசு வந்துச்சு மடக்கி தன்னால ராவடி பண்ணி எல்லாரும் நொந்து நூலாகி அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு மது பிரியர்களே, உங்களுடைய ரூபங்களை எப்பயுமே உள்ளே வச்சுக்கங்க, வெளியில அலைய விடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் டேஞ்சர். அதாவதுங்க, எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் அந்த பண்டிகைக்கு உண்டான ஆட்களாகவே மாறுறது தாங்க மனுஷன் அப்படின்னு இப்ப சமீபத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சிறுபான்மையினர் அதுவான்மையினர் அப்படி இப்படின்னு சண்டை ஓட்டா கூட கிறிஸ்துமஸ் வந்தா கேக்கு வெட்டுவோம்னு எல்லாரும் பண்றாங்க. அதுல நம்ம தமிழிசை அக்காவும் பெரிய கேக்கா வாங்கிட்டு வாங்களா வெட்டுறோம் சொல்லி வெட்டுன்னு வெட்ட பக்கத்துல இருந்ததுக்கு கேக்கு மேல என்ன குளவரிய தெரியல எடுத்து அப்புனாரு வருங்க, சாந்த அப்புன மாதிரி ஒவ்வொருத்தர் மேலையும் சதக்குன்னு. அப்படியே கேக் எடுத்து சாப்பிடு சாந்த மாதிரி அப்படினாக இல்லையா, தொடச்சு விட்டு சரி வாங்க போய் சாப்பிடுவோன்னு உக்காந்தா பிரியாணி நானே போடுறேன்னு சொன்னா ஒரு பெரிய தட்டில் எடுத்து எல்லாரும் கைட்ட அப்படியே தள்ளுறாங்க. அதாவதுங்க, ஒற்றுமையே பலம், நம்ம கையெல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாங்களோ என்னமோ, அதான் உப்பிட்ட வரை உள்ளளவு நினைக்கிற மாதிரி கையிலே தள்ளி சாப்பிட வச்சிருக்காங்க. டேஸ்டா இருந்துச்சுன்னு வேற சொல்லியிருக்காங்களே. நேராக கவுண்டர் அட்டாக் உள்ள போகிறோம். அப்படியே கேக்கு ஊட்டி சோறு போட்ட கையோட தமிழிசை அக்கா ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். தம்பி உதயநிதி அங்கே வாங்க, மரியாதைனா என்ன, மட்டுனா என்ன, பண்பாடுனா என்ன, கலாச்சாரம்னா என்ன அப்படின்னு டியூஷன் எடுக்கிறோம். உங்களுக்கு புல் பிரி அப்படின்னு சொன்னதோட, ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் அதிமுகவை நாங்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம் கீழே காங்கிரஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்காங்க. பதில் வரும். சிதம்பரம் சொல்றாரு, இவர்கள் முதலாளி, அதிமுக முதலாளி அப்படின்னா உங்களுக்கு திமுகவுக்கு முதலாளி, உங்களுக்கு காங்கிரஸ் முதலாளி திமுகவா? ஒரு கூட்டணியில எல்லாரும் இணைந்து பணியாற்றும் பொழுது புதிய அடிமைகள் பழைய அடிமைகள் யாரு? உதயநிதி. யாருக்கு அடிமையா நீங்க இருக்கிறீங்க? நீங்க யாருக்கு அடிமையாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். இந்த கூட்டணி இல்லாம தனியா நீங்க போட்டி போட்டுருவீங்களா? இது ஒரு இன்னொரு அரசியல் கட்சியை முதல் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு கட்சிக்கும் தொண்டர்கள் இருக்கிறார்கள், அந்த கட்சிக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அடிமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, தம்பி விஜய் கட்சிய புதிய அடிமையா, அதிமுக பழைய அடிமை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்கெல்லாம் அப்படி யாரையும் அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. உங்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கிறது. அப்படியே இன்னொரு ஐடியாவும் கொடுக்காங்க. யாரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறீங்களோ எங்க கிட்ட வாங்க, நாங்க உங்களை அப்படியே தூக்கி மேல தூக்கி விட்டு
அந்த பக்கம் அனுப்பிச்சிருவான். இல்லைன்னா நீங்களா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், மற்ற எல்லாரும் சேர்ந்து உங்களை மிதிச்சு அமைக்கு உள்ள தள்ளிடுவாங்க. நாங்க எத்தனை பேரை தூக்கி அந்த பக்கம் போட்டிருக்கோம் தெரியுமா, அதாவது வளர்த்து விட்டுருக்கோம் தெரியுமா அப்படிங்க அக்கா. இல்ல நான் மறுபடியும் சொல்றேன், அழைப்பில்ல அவர் இல்லாம நாங்க ஜெயிப்போம். அவருக்குள்ள கடமையை நான் சொல்றேன். அவரு என்ன நிலைக்கு வந்தாரோ நாங்க ஜெயிச்சிருவோம். நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் வந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கும் பலம் இருக்கிறது, திமுக பலவீனமாக இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் விஜய்க்கு அட்வைஸ் சொல்றேன், என்னன்னா நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன நோக்கத்துல வந்திருக்கீங்க? திமுகவை தோற்கடிக்க நோக்கம் வந்திருக்கீங்க. உங்க நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால், நீங்கள் பலம் பெற வேண்டும் என்றால் இன்னொரு பலத்தோடு நீங்க சேரணுமே தவிர, அதனாலதான் நான் ஒரு பேட்டியில தெளிவா சொல்லியிருந்தேன், தம்பி விஜய் எங்க கூட சேர்ந்தா நல்லது, இல்லன்னா நீங்க தனியா சாதிக்க முடியாது என்பதை அவருக்கு நான் எச்சரிக்கிறேன். ஏன்னா அவர் என்ன நோக்கத்திற்கு வந்தாரோ இல்லையா, அதனால நான் அவருக்கு சொன்னா உடனே ஏதோ நாங்க அவரு இருக்கிறதுனாலதான் நாங்க ஜெயிப்போம் நாங்க அழைக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. விஜய் அவர்கள் அரசியலில் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் உழைக்கும் எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும், இல்லனா நீங்க தனியா நின்னா காணாம போயிடக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் பண்றேன், அவ்வளவுதான். அப்படியே நானும் ஒரு 100-150 வருஷம் வரைக்கும் வாழ்வங்க அப்படின்னு சமீபத்தில் சொன்னார்லாம். அதாங்க நம்ம பாட்டி பில்டர் சரத்குமார் அன்னைக்கு அவர் சொன்னாங்க, விஜயை பத்தி எல்லாம் பேசாதிய, அவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, நான் எல்லாம் எவ்வளவு அடிபட்டு மிதிபட்டு வந்திருக்கேன் தெரியுமா, போங்க தம்பி வேற வேலையை பாருங்க அப்படின்னு நாட்டாம தீர்ப்பு அந்த பக்கம் சைடு வாங்குறார். அவர் நிலைப்பாடு அவரை போய் கேட்கணுங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர் வந்து இவ்வளவு பேர்ல பயக்க வச்சு விஜய் நிக்க வச்சு கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்கணும்? அவருக்கு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன் பாஸ். அவரை கொண்டு நிக்க வச்சு பேச சொல்லுங்க. அறிவுரை சொல்ல முடியாது பாஸ், அவர் வந்து வளர்ந்த நடிகர், அவருக்கு நான் என்ன அறிவுரை சொல்றது? அரசியல்வாதி அவர் அரசியல்வாதி நான் ஒன்றும் ஏத்துக்கல. அதாவது மற்ற கட்சிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வண்டி வாங்கி தருவோம், இதை வாங்கி தருவோம் அப்படின்னு ஒரு பிளானை சொல்லுவாங்க. நீங்க என்னடானா வாங்கி தருவோம், அதை செய்வோம், இதை செய்வோம். என்ன பிளான் வச்சிருக்கீங்க? வாட் இஸ் யுவர் பிளான்? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சத்துக்கு மேல கோடி இருக்கு, அதை எப்படி நீங்க கடனை அடைப்பீங்க, நீங்க எப்படி இதை கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு வரைவு பிளானை கொடுத்தா தானே உங்க மேல ஒரு நம்பிக்கையும் கிம்பிக்கையும் வரும் அப்படின்னு அண்ணன் லேசா அந்த பக்கம் நூல் விடுறார். வீட்டுக்கு வந்துட்டாரு, என்ன ஒரு கொள்கை என்ன கோட்பாடு என்ன பாலிசி கோயிட்டு கேட்டா பெரிய சாதாரண விஷயம். நான் சொன்னது நிறைய விஷயம் சொல்றாரு, அதை பத்தி நான் சொன்ன விழாவரியாக காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசணும், அவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் உருவாக்கும், எல்லாரும் வீடு கட்டிருக்க வசதியை உருவாக்குன்னு சொல்றாரு. எப்படி நான் கேட்கிறேன், தமிழகம் வந்து 10 லட்சம் கோடி கடன்ல வந்து வீட்டு எப்படி வருவாங்க? How are you going to see to that 10 lakh crore வந்து அழிக்க போறாங்கன்னு முதல்ல சொல்லுங்க. Get some policies. Don't talk about people. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நம்பிக்கையே பலம், நம்பிக்கையே நம்முடைய வாழ்க்கை, நம்பிக்கையே எதிர்காலம், அது தாங்க இருக்கும். பைபிள் அதை தாங்க சொல்லுது. என் மேல நம்பிக்கை வைங்க, சும்மா அதை கொடு இதை கொடு பிளானை கொடு அப்படிலாம் கேட்காதீங்க. ஒன்லி ஃபார் நம்பிக்கை, நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம விஜய் வந்து டான் அடிக்கார். இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே. அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா? உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும், மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லி தரும். எஸ், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும். இப்படியே சொன்ன நம்ம விஜய் என்னாச்சு, பைபிள்ல இருந்து எடுத்து ஒரு குட்டி கதையை ஒன்று அவுத்து விட்டுருக்கார். மனுஷன் கதை சொல்றதுல ரொம்ப பிரியப்படுவார் போல் இருக்கு. வாங்க அந்த கதையை கேட்போம். ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ
இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும். எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது. எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி அந்த மேடையில் ஒரு விஷயம் நடந்தது. நம்ம ஆற்காடு நவாப் ஐயா மைக்கை பிடிச்சி மலன்னு தமிழ்நாடு எப்படி இருக்குது, என்ன விஷயம் இருக்குது, ஏது இருக்குது, என்னென்ன பாதுகாப்பு விஷயங்கள்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல இந்த பக்கம் இருக்கிற ஆட்களுடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன். Our state of Tamil Nadu is the best example of unity. நீங்க எல்லா ரிலிஜன், எல்லா ஃபேத், எல்லா creed, we have respect for people. It doesn't mean you are Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. So with these words, I wish you all the best. May you reach greater heights. அப்படியே ஒரு அண்ணாச்சி கேள்வி கேட்குறாங்க, போகிற போக்கில் திருச்செங்கோட்டை நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறீங்களே, எங்களோட மல்லு கட்டுவீங்களா? அப்போ இத்தனை நாளாக நாங்கள் அப்படியே செதுக்கி வச்சுருந்தோமே, அதெல்லாம் என்ன ஆகுறதுன்னு கேட்காரு நம்ம கொங்கு ஈஸ்வரன் ஐயா. வேண்டியவங்க பதில் சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஓட்டு அதிகமாக பிரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பிரித்தா எங்களுக்கு நல்லது தான், ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நல்லது தான். அதனால் இன்னொன்று சும்மா தொகுதியில் அப்படின்னு சொல்கிறப்ப நான் முதல்ல அண்ணாமலையவே விவாதத்தை கூப்பிட்ருக்கேன். ஒரு மேடையை போடுவோம், பத்திரிக்கையாளர் வர சொல்லுவோம். அண்ணாமலை திருச்செங்கோடு இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொன்னப்பவே 2 பேரும் நேருக்கு நேரு பேசிக்கலாம், விவாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போவும் அது நிற்குது. எப்போ வேணாலும் நான் தயாராக இருக்கிறேன். அருண்ராஜ் எப்போ வேணாலும் வரலாம். எல்லாரும் இப்படி மலமலன்னு போயிட்டு இருக்கிற நேரத்தில் எடப்பாடி ஐயா அப்படியே கொஞ்சம் பகுமானமாக வரார். ஐயா, ஒரு 2 விஷயம்தான். திமுகவை எதுக்குறவங்க என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து அரவணைச்சு உங்களை அப்படியே தூக்கி நிறுத்திடுவேன். எதுக்கு திமுகவை நீங்கள் எதுக்கலையா, அப்படி அந்த பக்கம் போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு 19 சொல்றார். திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரியும். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரியும். அப்படியே இன்னொரு ஐயா, அதான் ஐயா அந்த அரசியல்ல புன்னகையோடு இருப்பாங்களே நம்ம டிடிவி ஐயா. இங்க பாருங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் முகத்துக்கு நேரம் பேசி விடுங்க. சும்மா இலைமறைவு கைமறை பூடாம சும்மா விமர்சிக்கிறாளா வச்சுக்கிறான்டா, நான் ஸ்ட்ரெயிட்டா ஒன்னடி தான் ஆமா அப்படிங்கார். நம்ம ஊர்லலாம் தீபாவளி அது தெரியல, அந்த மாற்றம்லாம் தீபாவளி பொங்கல் நேரத்தில் துணி கடைகள் எல்லாம் 3 புடவை வாங்கினா 1 புடவை இலவசம். அது மாதிரி அந்த வியாபார யுத்திக்காக செய்வாங்க. அது மாதிரி அரசியலில் வெற்றி பெறணுங்கிற யுத்திக்காக ஒவ்வொரு கட்சி ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி வதந்தியை விதைக்கிற கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது எனக்கு தெரியும். அந்த கிருஷ்ணமூர்த்தியின் சீடர்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் எல்லாம் ஏமாந்து போவது உறுதி. ஐயா எடப்பாடி ஐயா 2026 வந்துருட்டேன், இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் அணையா கட்டி தள்ளி போடுவோம்ல, விவசாயத்தை சரன்னு கொண்டு வந்துருவான். திமுக காரங்க அப்படித்தான் சொன்னாங்க, கட்ட வேலை துறைமுறை ஐயாட்ட கேட்டால் அவர் எனக்கு தெரியாதுங்காரு அப்படின்னு இந்த பக்கம் குண்டை போடுறவர் நம்ம நயினாரனாச்சு. அவர் காவிரியில் தடுப்பணைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஏற்கனவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார்கள். எங்கேயுமே ஒரு தடுப்பணையாவது எங்கேயும் கட்டினார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் காவிரியில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு, ஏன்னா இனிமேல் கால அவகாசம் கிடையாது, இனி பணம் சாங்ஷன் பண்ணி அவர்கள் கட்டுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நிச்சயமாக அதை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் அண்ணன் EPS ஒரு முதலமைச்சராக வந்த பிறகு நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு இந்த தடுப்பணையும்
அவர்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவோம் என்று நான் எல்லாரும் நான் ஜெயிப்பேன் அவர் தோப்பாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. மாணிக்கம் தாகூர் ஐயா வந்து இங்க வாருங்க, முதல்ல நீங்க ஜெயிக்க முடியுமான்னு பாருங்க. முந்தி மாதிரிதான் கிடையாது, இப்ப நீங்க நில்லுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு டைரக்டா சவால் விடுறார். நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தமட்டிலே தன்னுடைய சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவாரா என்பது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமாக போகிறது. மிரட்டி உருட்டி எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி சேர்ந்து இப்பொழுது அந்த கூட்டணி செல்ஃபெடுக்காத காராக நிற்கப் போகிறது. என்னமோ நீங்க பேசின உடனே சொன்ன உடனே எல்லாரும் திக்கிட்டு ஓடியாந்து ஐயா நீங்க சொல்றதான் கரெக்ட், நாங்க செஞ்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி பேசுறீங்க. முதல்ல உங்க ஆளுகளே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பாருங்கயா, அதை விட்டுட்டு பேச வேண்டிய அப்படின்னு லைட்டா சீண்டி விடுறார். பாஜக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. பாஜக என்பது இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஓரங்கட்டப்பட்டு நிற்கிறது, மக்கள் விரோதிகளுடைய கட்சியாக நிற்கிறது. மக்கள் பாஜகவோடு யாரும் கூட்டணி சேர தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் கூட்டணி செல்ல தயாராக இல்லை. யாருக்கெல்லாம் சிபிஐ கேஸ் இருக்கோ அவர்கள் தான் கூட்டணி செய்ய, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் தான் கூட்டணி செய்ய வைக்க ரெடியாக இருக்கிறார்களே ஒழிய வேறு யாரும் தயாராக இல்லை என்று நினைக்கிறது. அவர்களுடைய புலம்பல் நமக்கு புரிகிறது. நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே பாஜக மிகப்பெரிய பாதாள குடியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. ஐயா நீங்க வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடி கொடுப்பீங்க, அப்படியே சம்பளம் போட்டு நிறுத்தி வேலையெல்லாம் வாங்கி பக்காவா கொண்டு போவோம். இப்போ என்னடானா நீங்க 6,000 கொடுக்கணுமா, நாங்க 4,000 கொடுக்கணுமா, மகாத்மா காந்தி பேரை நீக்கிறோமா, திட்டம் மட்டும் சூப்பரா இருக்கு, அப்படியா இருக்கு, பிரதமர் கொண்டு வந்தாரு, புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க. எந்த ஊரு நியாயம்னு கேட்கிறேங்கிறாரு நம்ம அப்பா ஐயா. பதில் சொல்லுங்க, வாத்தியார் கேட்டா கரெக்டா இருக்கும்ல. நம்ம மாநிலத்துக்கு மட்டும் ஆண்டுக்கு சுமார் 10,000 கோடி வரும். இந்த 10,000 கோடி 6,000 கோடியாட்டு ஆக்கிட்டு வரவேற்க சொன்னா யாரு வரவேற்பாங்க? நீங்க சொல்லுங்க. 10,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வர வேண்டிய பணம் 6,000 கோடியா ஆக்கிட்டு இப்ப என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னா ஏன் வரவேற்கலைங்க? இதுக்கு முன்னால மாவட்ட ஆட்சியர், அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் அந்த லோக்கல்ல என்ன வேலை செய்யண்டி அதை சொல்லி அந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க. இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் என்ன வேலை செய்யுங்கன்னு சொல்லி மத்திய அரசுக்கு அதுக்கு தகுந்த நிதியை கொடுத்து அதுபடிதான் வேலை செய்ய முடியும்னா நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சமக்கர சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி, பணம் வருதா? பணம் வரல. 20,000 பேர் வேலையில் இருக்க டீச்சர்ஸை போய் சொல்லிடலாமா? அவங்க ஒரு 20 பேர் வச்சு பார்த்தாலும் பல லட்சம் மாணவர்கள் படிப்பாங்க. அவங்கள வீட்டுக்கு போங்கன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாத. அப்போ மாநிலத்துக்கு அழுத்தம் கொடுத்து மாநிலத்துக்கு நெருக்கடி கொடுக்குது. வேலை ஒரு பக்கம் கொடுக்க முடியாது, இன்னொரு பக்கத்துல பணம் கொடுக்க முடியாது. ஆகவே அந்த மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை, அந்த கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் சொன்னபோது இது 77 வருஷம் கழிச்சு 2வது படுகொலை. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில அடுத்து வேலை வாய்ப்புக்கு பிரதானமாக நாங்க முக்கியத்துவம் கொடுக்க போறோம். அந்த மாதிரி எங்க தேர்தல் அறிக்கை இருக்குன்னு எல்லாருடைய வேலை வாய்ப்பு எல்லாம் பறிச்சுட்டிய, நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு சொல்லுங்களே வேலையை பறிச்சிடுறிய, அதனால அதை நாங்க பிரதானமா வைக்க போறோம். நம்ம கனிமொழி அக்கா டக்குன்னு எடுத்து சொல்றாங்க. இந்த தேர்தல் அறிக்கை என்பது நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்திலே கொண்டு உருவாக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக வேலை வாய்ப்புகள், மகளிர் உரிமைகள், அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி பந்தை பாதுகாப்பதை பற்றி, விவசாயிகளின் பாதுகாப்பு, ஒன்றிய அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை மக்களிடமிருந்து பறிப்பதையே ஒரு வேலையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, மாநில உரிமைகளுக்கு போராடுவது, இதையெல்லாம் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கை மையப்படும். உஷாருக்குள்ள போறோம். நார்மலாவே இந்த பீகார், ஜார்க்கண்ட், குஜராத் இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் கொஞ்சம் உஷாரா இருங்க. இப்படிதான் பீகார்ல 2 பேர் உள்ள போய் ராத்திரி டமன் ஏதோ எலி உருட்டுற மாதிரி சத்தம் கட்டுருக்கு. பார்த்தா உள்ள இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு ஓடிட்டானுங்க களவாணிங்க. எப்படித்தான் பண்ணாலும் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்க ஊரை புலம்புறாக பார்த்துக்கிடுங்க.
பேங்க்ல போய் கொள்ளையடிச்சா மாட்டிக்கிறோம், ஏடிஎம்ல திருடினா மாட்டிக்கிறோம், பக்கத்து வீட்டில் கொள்ளையடிச்சா மாட்டிக்கிறோம், நகையை பிடிங்கிட்டு போனா மாட்டிக்கிறோம். அதுக்கு பேசாம இந்த ஆடு மாடு ஆடை போடுறது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கோயில்பேட்டில் சர்ன்னு காரை தூக்கிட்டு வந்தாங்க, 2 ஆட்டை தூக்கி போட்டாங்க, செலவுக்கு வச்சுக்கிட்டாங்க. தீபாவளி செலவுக்கு இப்படி தான் பண்ணாங்க. இப்போ கிறிஸ்துமஸுக்கு அடுத்து பொங்கலுக்கு எல்லாம் வரும் போல் இருக்கு. ஆட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. எல்லாம் நீங்கள் மட்டும் குளிருக்கு நல்ல எதமாக குழுன்னு இருப்பியா, நாங்கள் மட்டும் காட்டில் இடந்து வாடணுமா, எங்களுக்கு கொஞ்சம் நெருப்பு காட்டுங்க, ஒரு டீ அக்கியா போட்டு கொடுங்கன்னு வாசூரில் யானை ஊருக்குள்ள வந்துருச்சுல. இப்போ மனுஷன் ஊரா குளிர்லையும் நடுங்கிட்டு குளிர் காய முடியாமல் திணறிட்டு கிடக்கா. அப்படியே நம்ம மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பொங்கல் வருது, இந்த கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, ஆனால் இயர் ரெண்டில் பார்த்து நாங்கள் ரயில் கட்டணத்தை ஏற்ற போகிறோம்னு இவங்க சொன்னவங்களும் அந்த பக்கம் ஆமணி பசுக்காரங்க சத்தம் கட்டாமல் ஏற்றுக்கிட்டே இருக்காங்க. கையில் காசு வேணும்ல, என்ன பண்ண போறீன்னு கேட்டால் குமுறி எடுக்காங்க தன்னால். வாங்க மக்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னன்னு கேட்போம். விளிம்பு நிலை மக்கள் பயணம் செய்யக்கூடியது தொடர் வண்டி ஆகும். ஆனால் தொடர் வண்டி கட்டணத்தை உயர்த்துதல் என்பது அடிப்படையிலேயே விளிம்பு நிலை மக்களை பாதிக்கக்கூடிய விடயமாகும். தொடர் வண்டியிலே பயணிக்கக்கூடிய நபர்கள் ஒன்றும் பெரிய நிலச்சுரந்தார்களோ இல்லை மிராசுகளோ கிடையாது. இன்றைக்கு பெரும்பாலான மக்கள், ஏழை எளிய மக்கள் இருக்கை இல்லாமல் கழிப்பறையிலே பயணம் செய்யக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்க. இந்த இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய நிலை இதுதான். ட்ரெயின் டிக்கெட் வந்து கிலோமீட்டருக்கு 1 பைசா இருந்தால் கூட அது நார்மலாக பப்ளிக் யூஸ் நார்மல் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நிறைய வட ஸ்டேட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் எடுக்காமல் பயணிக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு பெரிய பாதிப்பு தானே. காரில் போகிறதெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய பட்ஜெட் ஆகுதுன்னு சொல்லி ஆம்னி பேருந்தில் போகலான்னு பார்த்தோங்க. ஆனால் ஆம்னி பேருந்து கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பொண்ணெல்லாம் வெளியூரில் இருக்குது, அவங்க விழா காலத்துக்கு வரணும், வரும்போது இவ்வளோ டபுள் சார்ஜாக இருக்குது இல்லைங்களா. 2000 ரூபா கொடுத்து வர்றது 4000 ரூபா கொடுத்து வர வேண்டியதாக இருக்குது. ஆம்பி பஸ் புக் பண்ணலான்னா இங்கே கோவை டு சென்னை இல்லை கோவை டு பெங்களூர் போது 4000 ரூபா போகிறதுக்கு மட்டும் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு தான் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பஸ் கட்டணம் கூட்டும் போது எங்களால் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே போக முடியாமல் அதிகமாயிருக்கு. ஆம்பி பஸ்ஸோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி அதிகப்படுத்துகிறப்ப என்ன ஆகுனா ஒவ்வொரு பீப்புளுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இது ரயில்வே கூட்டின ரொம்ப பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இருக்கப்பட்டவங்க ஒன்றும் தெரியாது, இல்லாதவங்களுக்கு சிரமமாக தானே இருக்காது. இது தேவையில்லாத மக்கள் மேலே சுமையை ஏற்படுத்துறது. ஏன் இது 30 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு டீ சாப்பிடுவாங்க, 2 வடை சாப்பிடுவாங்க, அவ்வளோதானே. சம்பாத்தியம் ஏற்றி கொடுக்கறதுக்கான எந்த வழியும் பண்ணலை கவர்மெண்ட்டு. ஆனால் விலைவாசி மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. அந்த ஆவணி கட்டணத்தில் ஈடுபடுற பஸ்ஸு முதலாளிகளையும் பஸ் கம்பெனி ஓனர்களையும் தடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரி திருவிழா காலங்களில் ஆம்னி பேருந்துகளை இயக்காமல் அந்த இடத்துல கவர்மெண்ட் பஸ்ஸை இயக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். அரசு ஆம்னி பேருந்தினுடைய கட்டணத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு சிறப்பு சட்டம் இயற்றுதல் என்பது ஒரு அவசியமான ஒன்றாகும். சரி மக்களே, அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பர்களில் வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.